இப்போ பொதுச் செயலாளராக ஒருத்தர் போட்டிருக்காங்களா நாம் தமிழர் கட்சியில், அவர் ஏற்கனவே கட்சியில் பயணித்து வரலாமா? யாரு பொதுச் செயலாளராக ஒருத்தர் போட்டிருக்காங்களே தம்பி? கட்சியில் பயணித்தவரா பயணிக்காதவரா தகுதியான ஆளா? எங்களுக்கு அதுதான். இப்போது திமுகவில் வந்து எத்தனை கோடி வச்சுன்னு கேட்குறாங்க, அண்ணா திமுகவில் எத்தனை கோடி செலவு பண்ணி தேர்தல் கேட்குறாங்க. எங்கள் கட்சியில் வந்து நீங்கள் வந்து உங்களை பார்த்தோன்னே நீங்கள் எந்த தொகுதி, நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை செய்யக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கா? இதுக்கு முன்னாடி வந்து என்ன, அதாவது மக்கள் சேவை, மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? ஏன்னா இதுதான் கேள்வி. மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? மக்கள் பணி செய்வீங்களா? அதற்கான தகுதி இருக்கா? இன்றைக்கி நீங்கள் வந்தீங்களா, இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி போகிறாங்க தகுதியான ஆளா? எங்கள் அண்ணன் உடனே தேர்வு பண்ணுவார். அதனால் வந்து 13 வருஷம் நான் என்ன சொல்கிறேன், நீங்களே இவ்வளோ சிந்திக்கிற போது இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவன் எந்த அளவுக்கு சிந்திப்பார், இது எப்படி நடத்தி கொண்டு போக நினைப்பார்? நீங்கள் அதெல்லாம் கேட்கக்கூடாது தம்பி. அவர் வந்து இப்போ வந்தவரா முன்னாடி வந்தவரா, என்ன தகுதி இருக்குது, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதை நிர்ணயம் பண்ணவருக்கு எப்படி பண்ண தெரியும். அவர் மேலே அவர் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னு ஒரு அலிகேஷன் நான் பார்த்தேன். வெளிநாடுனா எங்கள் தமிழர் தானே? அதுதான் வெளிநாட்டுக்காரா? வெளிநாட்டே வாழ் உலகத்தில் எங்கே வாழ்ந்தாலும் எங்கள் குடி, எங்கள் ரத்த சொந்தம், எங்கள் உணர்வு கொண்டவன். அதனால் தகுதியான ஆள்னா எங்கள் அண்ணன் நிர்ணயம் பண்ணி போட்டுருவார். அது யார்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டார். நீ சொல்லு, நீ இங்கே வா தம்பி, நீ வந்து இது கொன்று போய் நேர்கால் நடத்துவார். அவருக்கு தெரியும் தகுதியான ஆளா, இந்த பதவிக்கு இவர் தகுதியான ஆள், இவர் இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவார், கட்சி வளரும்னா உடனே போட்டுருவார். ஓகே, அப்படி தானே அப்போ எல்லா மாவட்ட செயலாளர் இப்போ இளஞ்சி கூட அப்படி தானே பொறுப்பு. யாருமே எங்கள் அண்ணன் குறை சொல்லலை. இப்போ அப்படி தான் அவங்கள செலக்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ அவங்க தவறாயிட்டாங்களே, இப்போ கட்சி விட்டு அவங்க வெளியே போகிறாங்க. அதுவும் அலிகேஷன் சீமான் மீதே சொல்லி தம்பி யாரையும் தங்கச்சி வந்து வெளியே போட சொன்னாங்களா? புரியல. தங்கச்சி இளவஞ்சி யாரும் தங்கச்சி வெளியே போட சொன்னாங்களா? இல்லை, அவங்க வெளியேறாங்களாண்ணா? தங்கச்சி வெளியேறாங்கன்னா காரணம் இருக்குது தம்பி. அது இப்போ சொல்ல முடியாது காரணத்தை. நீங்கள் ஒரு 4-5 மாதம் சொல்லுவீங்க. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தங்கச்சி வெளியில் போகிறாங்க. அது போகிற போக்கில் வந்து நான் தான் சொல்லிட்டேன், சேத்தவாரி அள்ளி அரைச்சிட்டு போகக்கூடாது. நீங்கள் போங்க, நல்லா இருங்க, தெரியுதுங்களா? அது சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, போனவர் போக மீந்திருந்தவர் வந்து களமாடுவோம். ஓகே. இப்போ நேற்று விஜய் அவர்களை பற்றி பேசும்போது, விஜய் வந்து உலகம் பூரா ரசிகர்கள் வச்சிருக்கிறாரு. அவர் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிக்கணும், உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் நாம் தமிழர் கட்சி வந்து உலகம் முழுக்க இருக்குன்னு சொல்கிறீங்க, அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசுகிறீங்க, அப்புறம் ஏன் நாம் தமிழர் கட்சின்னு வச்சிருக்கணும்? உலக தமிழர் கட்சி அந்த மாதிரி வச்சுருக்கீங்க தம்பி. எல்லா கட்சியும் ஆரம்பிச்சு கூட இந்த கட்சி ஆரம்பிக்கல. சரி, இந்த கட்சி இன விடுதலைக்காக ஆரம்பிச்ச கட்சி. தமிழர், தமிழ் தேசியம், தமிழர் நாடு, தமிழர் உரிமை, தமிழர் விடுதலை, இதை நோக்கமாக கொண்ட ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. திராவிடத்தை நம்பணும் இத்தனை காலம், திராவிடம் பழி வாங்கிட்டு, அதனால் எங்களுக்கு ஆரம்பித்த கட்சி. நான் என்ன சொல்கிறேன்னா, தம்பி வந்து திராவிடம் என்ன சொன்னார், திராவிடம் தேசியம் 2 கண்கள் தம்பி சொல்கிறார். நாங்கள் என்ன கொள்கையாக சொல்லலை, அவர் பேசும்போது கடைசியாக சொன்னார், அவ்வளோதான். நீங்கள் தம்பி இருக்காதீங்க. இல்லை அவர் நீ அதாவது சாதாரண ஆள் பேசலாம் தம்பி. சாதாரண நாள் போற போக்குல பேசிட்டு போடலாம். ஒரு கட்சியினுடைய தலைமை தாங்கிறவர், தலைமை வைக்கிறவர் வந்து பேசுற போது நமக்கு ரெண்டுமே ஒரு கண்ணு மாறின்னு தான் பேசினார் அவர். 2 ஒரு கண்ணு தானே. நான் என்ன சொல்றேன், நாங்க என்ன சொல்றோம், ஒண்ணு தமிழ் தேசியத்தின் இல்ல திராவிடத்தின். திராவிடம் நீங்க என்ன திராவிடம் இல்ல, நீங்க என்ன நாங்க வந்து நான் சொன்னா அதை நீங்க ஏத்துக்கீங்க. நாங்க தம்பிக்கு வந்து இதை மாத்துன்னு சொல்லியே, நாங்க தம்பி இதை மாத்திக்கன்னு சொல்லியே, எங்க கருத்தை சொன்னோம், அவ்வளவுதான் தம்பி. கருத்து சொல்ற முறை இருக்குல்ல, ரொம்ப கடுமையான விமர்சனம். என்ன கடுமையான விமர்சனம்? எல்லா பயிலும் தான் சொல்றேன். என்ன கடுமையான விமர்சனம்? இல்ல அதுல பேசினதுல நவம்பர் 1 என்ன கடுமை சொல்லு, கடுமையான விமர்சனம் தான் சொல்றேன். நவம்பர் 1ஆம் தேதி பேசினதுல எல்லாமே சாதாரணமா தான் இருந்தா, குட்டி கதை சொல்ல வந்தவன் இல்ல, வரலாற்றை சொல்ல வந்தவன், அதெல்லாம் ஓகே தான். சரி, ஒண்ணு இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இல்ல, இல்லன்னா லாரி அடிச்சு செத்துருவன் சொல்றது இல்லையா, அதுதான் கடுமையான. அதாவது இல்ல அதுக்கு வந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா என்ன சொன்னாங்கன்னா, சீமான் ஒரு முறை அம்பியா இருப்பாரு, ஒரு முறை வந்து இதுவா இருப்பாரு, அவர் வந்து மாறிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு ஒரு விமர்சனம். எல்லாருமே அதை வந்து இதுவா தான் பேசினாங்க. நான் சொல்கிறேன் தம்பி, விஜய் வந்து எங்கள் தம்பி, அதில் மாற்று கருத்து இல்லை.
எங்கள் தம்பி வந்து எடுத்திருக்கிற அந்த முடிவு நல்ல முடிவு இல்லை தம்பி. கொள்கையில் சொல்கிறீங்க? ஆமாம், நல்லது இல்லை, நமக்கு வந்து பயனளிக்காது தம்பி. நமக்கு இல்லை, உனக்கே பயனளிக்காது, நம்மளை கவுத்து விட்டுருவாங்க. எத்தனையோ பேரை கவுத்து விட்டாங்க தம்பி. ஆதித்தனார், மாப்பூசி, யாராவது திருவிக்கா, யாராவது தமிழ் தேசிய அரசியல்வாதின்னு இருந்தாங்களோ எல்லாரையும் கவுத்து விட்டு அதில் பயணிச்சுட்டாங்க. ஒன்று நம்ம இந்த பக்கம் இல்லை தம்பி, ஒன்று அந்த பக்கம் இல்லை தம்பி. லாரி அடிச்சாங்க, அதெல்லாம் வந்து சொன்னாது நடந்துருமா? எல்லாம் பேசுகிறானே தம்பிகிட்ட உரிமையாக. எங்கள் அப்பா என்னை வந்து பாடவா நாளைக்கு நடு ரோட்டில் நிற்பேன் எங்கள் அப்பா பேசுகிறாரு. அதனால் எங்கள் அப்பா வந்து ஐயோ என்னை நடு ரோட்டில் நின்று சொல்லிட்டார். எங்கள் அப்பா வந்து என் மேலே வச்சிருக்கிற அந்த பாசத்தின் அடிப்படையில், அந்த அன்பின் அடிப்படையில் சொல்கிறாரு. இதை வந்து ஊர் முகம் சொல்லிட்டார். டே, இதை விட மோசமான இதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். சரிதா? ஒரு அறிவுரைக்கு அதாவது தம்பிங்கிறதுனால, தம்பி இதெல்லாம் வேணாம் தம்பி, இது வந்து பொய்த்து போனது தம்பி, நம்ம வந்து தமிழ் தேசியத்தில் நிற்போன்னு தம்பி சொல்கிறார். அதை வந்து அதை எல்லாரும் பேசிட்டு இருக்கான். நம்ம தம்பி, என் தம்பி, எங்கள் அப்பா என்னை திட்டுறாரு, எங்கள் அப்பா கெட்டு போகிறத திட்டுவார் எங்கள் அப்பா. உனக்கு தெரியாது கிடையாது. தமிழ் தேசியம் வந்து இந்த மண்ணில் வந்து இன்னைக்கு வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்கா இல்லையா? திராவிட மாடல், திராவிடத்திற்கும் திராவிட மாடலுக்கும் இந்த மண்ணுக்கு என்ன சொந்தம் இருக்கு, என்ன உரிமை இருக்கு? இல்ல, திமுக 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. சரி, அப்ப வந்து சென்னை மாகாணம் தான் இருந்தது. எல்லா மக்களும் ஒன்னா இருந்தாங்க. 56க்கு அப்புறமா தான் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படும். அந்த காலகட்டத்துல தமிழ் ஆரம்பிச்சா அது வந்து வேற்றுமையாக இருக்கணும், மொத்தமா ஆரம்பிச்சிருக்கலாம். திராவிட இருக்கலாம். 68 தான் தமிழ்நாடுன்னு பெயரே வச்சாங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு 20 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம்னே அந்த கட்சி எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அதனால அதே பேர்ல இருக்கட்டும் அப்படின்னு அவன் நினைக்கலாம். தம்பி என்ன சொல்றான்? அயோத்திதாச பண்டிதரே திராவிடன் சொல்லியிருக்கிறாரு. நீங்க அவர் ஏத்துக்கிறீங்க தம்பி? ரெட்டமலை சீனிவாசன் ஐயாவே வந்து திராவிடம் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு அது சரி, திராவிடமா? நான் சொல்ற காலம் வாங்குறேன். திராவிடமா ஆரியமானு ஃபைட்டு அன்னைக்கு. இந்த பக்கத்துக்கெல்லாம் வந்து திராவிடர்கள், அந்த வந்தவெல்லாம் ஆரியர்கள். ரெண்டு நீ ஜெயிக்கிறதா நான் ஜெயிக்கிறதா அவன் ஃபைட்டு. இதில் தனிப்பட்டு ஒரு ஆளுன்னா சின்ன கூட்டமாக இருக்கும். எங்கள் தாத்தா அப்படி தான் நினைச்சாரு. மேபி இருக்கலாம். எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர் அப்படி நினைச்சாரு. நாங்கள் தனியாக தமிழர்கள்னா சின்ன கூட்டமாக இருக்கணும், அவங்க வந்து அதிகார வர்க்கத்தில் இருக்கிறாங்க, அதாவது ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிறது ஆரிய கூட்டம்னு இருக்கிறாங்க, என்ன நம்ம சின்ன கூட்டமாக இருந்து எதிர்க்க முடியாது. திராவிடம் சொன்னால் எல்லோரும் சேர்ந்து எதிர்க்கலாம், எதிர்த்து போராடி வெற்றி பெறலான்னு எங்கள் தாத்தா நினச்சிருக்கலாம். ஏன்னா அந்த போராட்டம் வெற்றி பெற்றதா? அந்த போராட்டம் வெற்றி பெற்றதா? படுதோல்வி அடைஞ்சது. திராவிடம் என்ற கோட்பாடை சொல்றீங்க ஓவராலா எல்லாரையும் இணைச்சு? பெரியார் ஆரம்பிக்கப்பட்ட திராவிடம், பெரியாரால் ஆரம்பிக்கப்பட்ட திராவிடர் கட்சி படுதோல்வி அடைஞ்சது. சாதி ஒழிப்பு அடைஞ்சுதா இல்லையா? இல்ல, இன்னைக்கு பேர் போட்டுக்கிறது இல்ல. என்ன பேரு தம்பி? பேர் தம்பி இப்ப அடிச்சு இப்ப வெட்டிக்கிறாங்க. அது பண்றாங்க, மறுக்கல, அது இருக்குதா. நீங்க சாதி ஒழிச்சிங்களா? ஒரே ஒரு வார்த்தை கேட்கணும். நீங்க சாதி ப்ராசஸ் தானே, ஒரே இதுலயே ரொம்ப காலமா இருக்கிறது. அது எப்படி சீக்கிரமா முடிக்க முடியும்? அதுக்கான ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்ல, உங்களுடைய இதுல நீங்களும் ஜாதி ஒழிப்பு பேசுறீங்கல்ல, ஒழியணும்னு நினைக்கிறீங்கல்ல? ஆமா, அதேதான் எல்லாரும் அதைத்தான் முன்னெடுக்கிறாங்க. நீங்க ஒழிக்கலையே. நீ திராவிடத்தை தம்பி எந்த இடத்துல அப்புறம் நான் கொஞ்சம் கோவக்காரன். நான் எந்த இடத்துல அதிக சாதி இருக்கிறார்களோ அந்த சாதியை சார்ந்த வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற செய்கிறது திராவிடம். வெற்றிக்காக அப்படித்தான் பண்ணுவாங்க. இதுல என்ன இருக்கு? அப்புறம் என்ன கோட்பாடு? அப்புறம் நீ பேசிட்டு இருக்கிற, அப்புறம் என்ன விடியலுங்கிற, அப்புறம் எப்படி பேசிட்டு இருக்கிற? நாங்க எப்படி தெரியுமா? ஆதி தமிழரை வந்து பொது தொகுதியில் நிறுத்துவோம். இல்ல, இப்ப 42 தொகுதி இருக்கு அவங்களுக்கு நிப்பாட்டுறதுக்கு. யாருக்கு? தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏதாவது ஷெட்யூல் காஸ்டுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டுல 230. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. திராவிடம் என்பது சாதியை ஒழிக்கணும்னா முறையான கல்வியை தமிழ்நாட்டில் கொண்டு வரும். அதான் இந்த தலைமுறை எல்லாரும் படிச்சுட்டு தானே இருக்காங்க.
எங்க அப்பா படிக்கல, எங்க தாத்தா படிக்கல, நான் படிச்சிருக்கேன், என் புள்ள படிக்கும். அது மாதிரி தானே இப்ப எல்லா நீ என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்க? எப்படிப்பா பேசிட்டு இருக்க நீ? அதாவது வந்து எல்லா மற்ற மக்களும் மாநிலங்களை விட தமிழ்நாடு கல்வி அறிவுல முன்னேறிய மாநிலமா தான் இருக்கு. நீ அதை முன்னேறி சொல்லக்கூடாது. ம். நான் சொல்றது அடிப்படையில எல்லா மக்களும் சமமா கல்வி கற்று இன்னைக்கு ஆளா இருக்கிறாங்களா? அரசு பள்ளிக்கூடத்துல இலவச கல்வி கொடுத்து எல்லாரும் இருக்கிறாங்களா? கல்வி அறிவு எல்லா மக்களுக்கும் பொதுப்படியா காமராஜர் காலத்துல படிச்ச அதாவது திறக்கப்பட்ட பள்ளிக்கூடம். காமராஜர் தான் எல்லாத்தையும் பண்ணாரு நீங்க சொல்ற மதிய உணவு திட்டத்துல அவர் கொண்டு வந்தார். ஆனா நம்ம எங்க அப்பாலாம் அந்த இதுல ஸ்கீம்ல படிக்கல. யாரப்பா சொல்ற? பொதுவா காமராஜர் இல்ல இல்ல இப்ப எங்க அப்பாலாம் அந்த காலத்துல வாழ்ந்தவர் தான், 63ல பிறந்து அந்த இதுதான். ஆனா ஸ்கூல்ல அந்த இது எஜுகேஷன் கொண்டு வரலையே, 10வது வரைக்கும் தானே படிச்சிருக்காங்க, அதுக்கு மேல படிக்கல. அந்த அதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு பணம் இருக்கிறதுனால நீங்க வந்து அதாவது தனியார் பள்ளிக்கூடத்துல நீங்களே திறந்த பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சிடுறீங்க. நீங்க அவங்கள சொல்றீங்க, சொல்லுங்க. நீங்க சொன்னது என்னன்னா எல்லோருக்கும் கல்வி, எல்லா மக்களையும் உயர்த்தணும், எல்லோரும் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார், அண்ணா, கலைஞர் அது சம்பந்தப்பட்ட அண்ணன் காட்ட அமைச்சர் பெருமக்கள் 6 பேர் இருக்கிறாங்க. எங்கால எத்தனை பேர் இருக்காங்க? எங்கால சொல்லுங்க, எத்தனை பேர் இருக்காங்க எங்கால? அப்ப திராவிடம் பொய்த்து போனது, திராவிடம் தோல்வி அடைஞ்சது. அதனால தமிழ் தேசியத்தை நாங்கள் கட்டி எழுப்பிட்டு இருக்கிறோம். திராவிடம் என்ற கருத்தியல் இல்லை அந்த கோட்பாடு இல்லை அந்த கட்சி 75 ஆண்டு காலமாக இருக்கு. அது வந்து எல்லா மக்கள்கிட்டையும் சென்றடையுது. நான் நிறைய பப்ளிக் பைட் இப்போ எடுக்கும்போதெல்லாம் திமுக ரொம்ப வலுவாக இருக்குன்னு தான் மக்களே கருதுறாங்க. அதிமுக பலவீனமாக இருக்கு, ஆனால் திமுக ரொம்ப வலுவாக இருக்குன்ற மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு. அது எப்படின்னா ஆளுங்கட்சி இருக்குல்ல, அதாவது அதிகாரத்தில் வரைக்கும் வலுவாக தான் இருக்கும். எம்ஜிஆர் 13 ஆண்டு காலம் அந்த மண்ணில் ஆண்டார், வலுவா இல்லை. ஜெயலலிதா வந்து 10 ஆண்டு காலம் லேடியா மோடியான்னு கேட்டது. யாரு கேட்டதா? சங்கராசாமி இருக்கார்கள் தெரியுமா? தூக்கி உள்ளே வச்சு தெரியல உனக்கு. வலுவாக தான் இருக்கும், ஆளுங்கட்சியாக இருக்க. அதுக்கப்புறம் தேர்தல் சந்திக்கும் போது தான் அது வலுவாக இருக்கா வலுவி இழந்துதா அப்படின்னு தெரியும். ஓகே, இலவசங்களை ஏன் எதுக்குறீங்க? அதுக்கான காரணம் எங்களுக்கு இலவசம் வேணாங்கிறோம். நாங்கள் கேட்குறது வந்து எல்லோருக்கும் கல்வி கேட்குறோம் இலவசமாக. என்ன கேட்குறோம்? கல்வி இலவசமாக கொடுங்க, மருத்துவத்தை உயர்ந்த மருத்துவத்தை இலவசமாக கொடுங்க, குடிநீர் இலவசமாக கொடுங்க. இந்த 3 மட்டும் நீங்கள் இலவசமாக கொடுங்க. வேறு எதுவும் நீங்கள் இலவசம் எங்களுக்கு தேவையில்லை. 1000 ரூபா பணம், இந்த பொங்கல் வந்தால் ஒரு துண்டு கரும்பு, 1/2 கிலோ பச்சரிசி, ஒரு 1/4 கிலோ வெல்லம், 2 முந்திரி பருப்பு, ஒரு இது அது என்னது ஏலக்காய், இதெல்லாம் கொடுக்காதீங்க. ஃப்ரீ பஸ், பெண்களுக்கான ஃப்ரீ பஸ் அது கூட தேவையில்லையா? எதுப்பா? பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்களா, அதுவும் வேண்டாம்னு சொல்றீங்க? இது வந்து தம்பி அதாவது வந்து இலவச பேருந்து கொடுத்துருக்காங்கல்ல, எத்தனை கோடி ரூபா கணக்காட்டுறீங்க நீங்க? தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு வந்து எத்தனை கோடி ரூபா வந்து தமிழ்நாட்டுடைய கடன் எத்தனை கோடி? அது இருக்குமே. உங்களை யார் செய்ய சொல்றா? கேட்டாங்களா உங்களை? மனு போட்டாங்களா உங்களை? எங்களுக்கு வந்து தம்பி நான் கேட்குறது, உங்களுக்கு மனு போட்டாங்களா? எங்களுக்கு வந்து இலவசமாக பயணம் செய்வதற்கு எங்களுக்கு வந்து பேருந்து கொடுங்க. மக்கள் அதை வரவேற்று தானே இருக்காங்க. மக்கள் கேட்காதவனை யார் தம்பி செய்ய சொல்ல? 9 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு நான் வந்து இலவச பேருந்து விடுறேன் 1000 ரூபா உங்களை யார் சொல்லுது? ஆக்கப்பூர்வமான இந்த பக்கம் விவசாயத்தை ஊக்கி வைங்க, இந்த பக்கம் வந்து நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துங்க. எங்கே பார்த்தாலும் ஃபேக்ட்ரியை கட்டி சிப்காட்டுங்கிற பேரில் பிளாஸ்டிக் வெளிநாட்டில் உள்ள குப்பையெல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டை குப்பை மேடை ஆக்கிவிட்டு சுவாசிக்க முடியல. 1008 நோய் வருது. இன்றைக்கி டெங்கு, மலேரியா, சிக்கன் எழுதி வச்சுக்க. காலையில் கடிச்சா, அதாவது நீ மருத்துவமனைக்கு போகிறேன்னா மருத்துவர்கிட்ட காய்ச்சலான்னு கேட்பாரு. காய்ச்சலான்னு கேட்டால் ஆமையான்னா கொசுவாக கடிச்சதுன்னு கேட்பாரு. அது தெரியாதுங்கய்யா அப்படின்னா ஆமாம்மா பார்த்து பத்திரமா இருங்க. காலையில் கொசு கடிச்சா காலரா, மத்தியானம் கொசு கடிச்சா மலேரியா, ராத்திரியில் கடிச்சா சிக்கன் குனியா, எடப்பட்ட காலத்தில் கடிச்சா ஆனைக்கால் நோய், வாந்தி பேதி, இது வரும் சொல்றாரு. இந்த இத்தனை நோய்களை உருவாக்குற கொசு எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? அப்புறம் நீங்க என்னத்து பெரிய விடியல் ஆட்சி தரணும்னு சொல்றீங்க?
எங்கே பார்த்தாலும் கொசு மருந்து அடிக்கிறோம், கொசு ஒரே புகையை தள்ளிட்டு போய் என்ன தான் இதில் விட்டு அடிக்கிறீங்கன்னு தெரியல. திராவிடம் தம்பி தோத்து போய்விட்டது, தெளிவாக வச்சுங்க. நாங்கள் 2016 ஒரு அதாவது தேர்தல் வரைவுன்னு ஒரு புத்தகம் போட்டோம், அதை வாங்கி படிங்க. நேரம் கழிச்சா வாங்கி படிச்சிட்டிங்களா? அதில் நாங்கள் கொடுத்த தேர்தல் வரைவில் என்னென்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? 5 சொல்கிறீங்களா? அதாவது சென்னையிலேயே வந்து எல்லாம் ஒன்றா குவியாதீங்க, ஒரு அதாவது கன்னியாகுமரியில் ஒன்று, திருச்சியில் ஒன்று, அப்படி பண்ணும் தம்பி. நான் தான் சொல்கிறேன், திராவிடம் பொய்த்து போய்விட்டது, தமிழ் தேசியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் இந்த மண்ணில் தமிழ் தேசியம்தான். அதுக்காக தான் எங்கள் தம்பி விஜய் கிட்ட, தம்பி எல்லாரும் தோற்று போன திராவிடத்தை நம்பி இருக்காத தம்பி, நம்மெல்லாம் வந்து ஒன்று அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை தம்பி. எங்கள் தம்பிக்கு வந்து புத்தி சொல்ல, அதை ஒரு பெரிய கதையாக எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, கொம்பு சுற்றுறாங்க. அதான் பார்த்து 2026 நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டியிடுமா இல்லை கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? தனித்து தான் தம்பி போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி. அது வந்து இன்னொன்று சொல்லப்போனால் எங்கள் அண்ணன் வந்து அந்த 2029 தேர்தலை சந்திக்கிற 2026 தேர்தலை சந்திக்கிற போது அதற்கு முன்னாடியே அது காலம் சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்து அதற்கான முடிவை அன்னைக்கு எங்கள் அண்ணன் எடுப்பார். எங்கள் அண்ணன் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு. இதுவரை எங்களுக்கு எந்த கட்சியோடும் கூட்டு இல்லை. தமிழ் தேசியத்தை நம்பி 8 கோடி மக்களை நம்பி நாங்கள் தேர்தலை சந்திப்போம். எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, அது என்ன முடிவெடுத்தாலும் அண்ணன் கூட அண்ணனுடைய தம்பிகள் கண்டிப்பாக சந்திப்பாங்க தம்பி. நன்றி தம்பி.